நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இல்லை. என்ன ஜோசியரை எடுத்தோடனே நல்லா இல்லைங்கிறியே, அப்புறம் நாங்கள் மீதியை எப்படி கேட்குற ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்போவுமே வந்து நாம் ஆஹா, ஓஹோ, அற்புதம், பிரமாதம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆசை வார்த்தை சொல்லி உங்களை ஏமாற்றி ஏற்கனவே நொந்து போயிருக்காங்களோ மறுபடியும் நோவடிக்கிறத விட, வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை முதல்ல சொல்லி அதுக்கு உண்டான ஆறுதல், அதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நன்மைகளை சொன்னோம் அப்படின்னா தான் அது சரியாக இருக்கும். அதுதான் வந்து சரியான ஜோதிடமாகவும் இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி ஆகிருக்காரு இல்லையா, 10ஆம் இடத்துக்கு குரு போயிருக்காரு. ஏற்கனவே கண்டத்தில் சனி இருக்கார். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு சுமாரான பலன் அப்படிங்கிறது தான் கொடுக்கும். அதை நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா 10ல் குரு பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா ஜோசியரை அப்படின்னா பெரும்பகுதி சுமாரான மாற்றம். ஏன்னா சனியும் நல்ல இடத்துல இல்லை, கண்டத்தில் சனி இருக்கார். அப்படிங்கும்போது பெரிய அளவில் நல்ல மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சுயஜாதகத்தில் குருவோட பலம் வலுவாக இருக்கிறவங்க சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட பரிபூர்ணமாக இருக்குது. அதோட குரு பகவான் வந்து நின்ன இடத்த பாலாக்குவார், பார்க்குற இடத்த அற்புதமாக்குவார். அப்படிங்கிற அடிப்படையில் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல குரு இருந்துக்கிட்டு உங்களோட தொழிலை கொஞ்சம் ஏதாவது ஏட்டிக்கு வெட்டி பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அது மாதிரி கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டாளிகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிங்க. இல்லை நெருங்கின மாமா மச்சான் நண்பனோட கூட்டாளியோட அண்ணன் கூட தம்பி கூட இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒப்பந்தங்கள் சரியாக போட்டுக்கணும். கூட்டு தொழிலில் பிரிவு வராமல் பார்த்துக்கணும். அப்படி பிரிவு வந்தாலும் யாருக்கும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த அடிப்படையில் கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட கண்டத்தில் சனி, அண்ணன் தம்பி வகையில் தேவையற்ற மன உளைச்சல்கள், சொத்து பிரச்சனைகள் தலதூக்கம், அதில் கவனமாக இருங்க. குடும்பமான வரைக்கும் பாகப்பிரிவினைகள் இப்போ பேசிக்க வேண்டாம். பேசிக்கிட்டிங்கன்னாலும் 4 பேரை சொந்த பந்தத்தை வீட்டில் பெரிய மனுஷன், ஊரில் பெரிய மனுஷன், கிராமத்தில் நாட்டாமல், இந்த மாதிரி 4 பேரை வச்சு பேசிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட இந்த மாதத்துக்கு உண்டான மாத கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். தொழில்ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்துக்கே வராருங்கிறது நல்லது தான். குருவோட அவர் சேர்ந்து குரு தொழிலில் கொடுத்த கொஞ்சம் கெடுபலன்களை இவர் கொஞ்சம் மாற்றி காட்டுவார், நற்பலன்களை கொடுப்பார். அந்த வகையில் தொழிலில் புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது அடுக்கடுக்காக வரும். அந்த வேலையை செஞ்சு கொடு, இந்த வேலையை செஞ்சு கொடுன்னு ஆர்டர் நிறையா வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க, கடைகண்ணி வச்சுருக்கிறவங்க, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, சில்லறை வர்த்தகம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் நிறைய வருமானம் அப்படிங்கிறது வரும். வேலையில் பளுவும் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் முடங்கி கிடந்தோன்னா காசு போனாலாம் வராது. அப்போ 10 ரூபாய் வேலை சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க 10 மணி நேரம் வேலைங்கிறத 12 மணி நேரம் 14 மணி நேரம் நாம் பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் 10 ரூபா கிடைக்கும். அதில் உறுதியாக இருந்துங்க. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகும். சில பேருக்கு வாடகை கட்டடத்தில் நடத்திக்கிட்டு இருந்த தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி கிளை நிறுவனங்கள் தொடங்கலாம். ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன், மெயின் ரோட்டில் இன்னொரு பிரான்ச் ஒன்று தொடங்கலான்னு இருக்கேன். இல்லை ஒரு டீ கடை வச்சுருக்கேன், ஒரு ஹோட்டலாக மாற்றலான்னு இருக்கேன். ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், டீ கடையாக மாற்றலான்னு இருக்கேன். ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், அப்படியே பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றலான்னு இருக்கேன். இப்படி தொழில் அபிவிருத்தி திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பகவான் வந்து குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறப்ப நடக்கும்.
இப்போ தான் தொழில் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேங்களாம். ஏன்னா குரு பகவான் இருக்கிற வீடே வந்து சுக்கிர பகவானோட வீடு. தேவகுரு அசுரகுருவோட வீட்டில் இருக்காரு. இப்போ அசுரகுரு போய் தேவகுருவோட சேர போகிறாரு அப்படிங்கிறப்ப அதை மாற்றி காட்டிடுவார். தொழில் இந்த மாதத்தில் கொடி கட்டி பறக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா போட்டு நான் அவங்கள குழப்புறேன் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக செய்யுங்க. வரக்கூடிய நாட்கள்லையும் அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோட வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வரார். இதுவும் புத சுக்கிர யோகம். தொழில்ஸ்தானத்தில் தன லாபாதிபதியான புதன் 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி, கிளை தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் வெற்றி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மனநிறைவு, நல்ல சம்பளம், உங்களோட பணியாட்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு, இது எல்லாமே கிடைக்கும். மாரி 4 பேர் நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்ம தொழில் செய்வோம். சொந்த பந்தத்தில் 10 பேர் பார்த்தாலும் பரவாயில்லடா, சின்ன கடையாக வச்சா இன்றைக்கி 4 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கான், நம்ம பையன் நல்லா வளர்றான்டா, நல்லா இருக்கணும்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அது மாதிரி கல்லடி போட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. சில பேர் கண்ணடி படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் நம்ம தொழில் குறித்த ரகசியங்கள், 10 ரூபா வருமானம் வரக்கூடிய ரகசியங்கள் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பெருமை பித்தலாக 4 பேர்த்துக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் இதெல்லாம் கேட்டுக்கு 1 லட்சம் சம்பாதிக்குதுன்னு அவன் கண்ணை பிடிக்கும், உங்கள் மேலே போடுவான். அதனால் கூடுமான வரைக்கும் 10 ரூபா சம்பாதிச்சா ஏதோ வருதுங்க போகுதுங்க அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதுமாதிரி மேசராசிக்கு செவ்வாய் 18ஆம் தேதி வராரு. அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காரு? மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு. இப்போ அவர் ராசிக்கு 9ஆவது வீட்டுக்கு வராரு. 8ல் இருக்கிற வரைக்கும் அஷ்டமத்தில் ராகுவோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அவர் உங்களை கொஞ்சம் கெடுதல் தான் பண்ணியிருப்பார். பூமி விஷயங்களில் பிரச்சனை, பாகம் பிரிக்கிறதுல பிரச்சனைங்கிறது கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இனிமேல் அதை பற்றி பிரச்சனை இல்லை. 18ஆம் தேதிக்கு மேலே 9ஆவது வீட்டுக்கு செவ்வாய் வராரு. ரொம்ப அற்புதமான இடம். ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அப்போ தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். 9ஆவது வீடுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? அந்த இடத்துல பூமிக்காரகன் வந்து உட்காராருங்கும் போது தந்தை ஒரு கொல்லை இருக்கும், ஒரு குடி இருக்கும், ஒரு ஊடு இருக்கும். இதுமாரி தந்தை சேர்த்து வச்ச சொத்து, பாட்டன் முப்பாட்டனோட சொத்து எல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டங்கிறது இந்த 18ஆம் தேதி செவ்வாய் மேசராசிக்கு வர்ற நேரம். அப்படிங்கிறது பாகம் பிரிக்கிறதுனா பிரிச்சுக்கலாம். அதுமாரி சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறத எடுப்பீங்க. வாழ்க்கையில் இதை செய்யணும் அப்படின்னு நினச்ச விஷயங்களை செஞ்சு காமிச்சிடுவீங்க. இதை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த எட்டி கூட பார்க்காம விட்டு எறிஞ்சிட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம். அதோட வைகாசி 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வராரு. உங்களோட ராசிக்கு தனலாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். வீடு தேடி நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வரும். நான் வந்து சும்மா உங்களை வந்து முக அலங்காரத்துக்காக ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு போகணுங்கிறதுக்காக சொல்லலை. இந்த நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாங்கிறதுக்காக தான் இதை உங்கள்கிட்ட சொல்லி போடுறது. நேரம் சரியில்லைன்னா எடுக்காத, இந்த மாதம் தள்ளு, அடுத்த மாதம் பார்த்துக்க நானே சொல்லி போடுவேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது. அப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு, நமக்கு தொழில் சரி இருக்காது, முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது நியாயம்தான். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. அதே 10ஆவது வீடு, 9ஆவது வீடு, 11ஆவது வீடு 3 வீட்லேயும் கிரகங்கள் வந்து வாரி கும்மியுது. அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்போ முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. கண்டசனி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைனா விட்டு கொடுத்து போகணும். கூட்டு தொழிலில் பிரச்சனைனா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆனால் சிம்மராசிக்காரையும் விடாமட்டாங்க, நாங்கள் தான் பெரிய ராஜா தௌலஸ்த் அப்படிங்கிற மாதிரி, நீ எப்படா சொல்லுவேன் நான் கேட்பனா அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. அந்த இயல்பு குணத்தை தூக்கி அப்படி குப்பையில் ஓரமாக போட்டுட்டு எது வந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த 32 நாள் வைகாசி மாதத்தில் 32 நாள் நீங்கள் கடைபிடிக்கிற பொறுமை உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். அஷ்டமத்தில் ராகு இருக்கார். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. ராகுக்குரிய சர்ப்பசாந்தி பரிகாரங்களை பண்ணிங்க. இதை பண்ணிக்கிட்டீங்கன்னாலே வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அற்புதமான நேரம் வந்திருக்கு வைகாசி மாதம். முடிஞ்ச நேரத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். பௌர்ணமி நாட்களில் சிவபெருமானை வணங்குங்க. அன்றைய தினம் செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது உங்களை வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். ஒரு வைகாசி மாதம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.